என்ன பார்க்க போகிறோன்னா 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் நமக்கு 5வது பாடம் பூங்காவில் ஒரு நாளுங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 4 பாடம் வரைக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கவே பாருங்கள். இப்போ நம்ம பூங்காவில் ஒரு நாள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஸோ நம்ம வந்து பார்ட் 1 சொல்லி நம்ம 2 வீடியோவாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து பூங்காவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் என்ன செய்கிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க. அதுக்கடுத்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கதையை ரீட் பண்ணிக்கோங்க. கதையை ரீட் பண்ணி ஆன்சர் சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் ரீட் பண்ணாமல் கொஸ்டினுக்கு வந்து நேரடியாக போயிருந்தேன். பாருங்கள், நிரப்பி பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம அந்த கதையில் வந்து அவங்க 2 பூங்காவுக்குள்ளே போவாங்களா, அங்கே வந்து அறிவிப்பு பலகைகள் இருக்கும். அந்த அறிவிப்பு பலகையில் வந்து சில எழுத்துக்கள் என்ன இருக்கும்னா கீழே விழுந்திருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சரியாக வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ அதற்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்சர் அப்படியே எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேஸில் நிற்கவும் இருக்குது. ஆன்சர் வந்து வரிசையில் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், நிரப்பணும். வரிசையில் நிற்கவும். அடுத்து 2வது பாருங்கள், விபத்து பகுதி. அதில் வி மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து டேஸ் தரையில் நடக்காதீர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து புல் தரையில் நடக்காதீர். அடுத்து வந்து வாகனம் நிறுத்தும் இடம். வா டேஸ் நாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வாகனம் நிறுத்தும் இடம். அடுத்து வந்து டேஸ் வளைந்து செல்கிறது வந்து பாதை வளைந்து செல்கிறது. அடுத்து வந்து டேஸ் பைகளை இங்கே போடவும். அதுக்கு ஆன்சர் வந்து குப்பைகளை. இப்பைகளை இங்கே போடவும். ஸோ வந்து எழுதிக்கோங்க. செய்கை விளையாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது விளையாடுற மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து செய்தி பழகலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கதையில் பிடித்த சொற்கள் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 10 சொற்கள் வந்து எழுதணும். இது வந்து நம்ம வந்து நான் சொல்கிற சொற்கள் தான் எழுதணும் கிடையாது. நமக்கு ஒரு கதை கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா மேலே, அந்த கதையில் இருக்க ஏதாவது ஒரு 10 சொற்கள் நீங்கள் வந்து எடுத்ததுனா கூட போதும். ஸோ நான் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதே சொற்கள் வேணால் நீங்கள் ஏதோ சொற்கள் எழுதிக்கலாம், நீங்கள் வேறு சொற்கள் எழுதினா கூட எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாகனம், பூங்கா, குப்பை, அறிவிப்பு, தை மாதம், காற்று, பாதை, மெதுவாக, எழுத்துகள், காற்று. ஸோ காற்று நான் 2 டைம் எழுதிட்டேன். ஸோ அதுக்கு பேர் வேறு எதாவது எழுதிக்கோங்க. ஸோ அந்த காற்று எடுத்துக்கோங்க. காற்றுக்கு பதிலாக தரையில்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த 10 வேர்டு தான் எதுவும் கிடையாது. அந்த கதையிலேருந்து நீங்கள் எடுத்து வேறு சொற்கள் கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி எழுதியிருப்பீங்க. அதில் யார் வந்து நிறைய உங்களை மாதிரி வந்து எழுதியிருக்காங்க சொல்லி எழுதிக்கோங்க. நீங்கள் எத்தனை சொற்கள் வந்து ஒன்றாக எழுதியிருக்கீங்க, ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எளிமையாக பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எளிமையாக என்பதின் எது சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர். இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், எளிமையாக என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் வந்து கடினமாக. எளிமையாகங்கிறது எதிர்ச்சொல் வந்து கடினமாக. அடுத்து 2வது, உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர். ஆன்சர் வந்து வானம் நிறுத்தும் இடம். உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்தும் தொடர். நீங்கள் வந்து நமக்கு நிறைய தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது தொடர் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன தொடர் எழுதியிருக்கேன்னா வானம் நிறுத்தும் இடம்ங்கிற தொடர் வந்து எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த தொடர் வேணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கதையில் அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த கதையில் வந்து என்ன மாதம் கொடுத்துருப்பாங்கன்னா தை மாதம் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தைங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் வரிசையில் நிற்கவும், பூக்களை பறிக்காதீர், விபத்து பகுதி, குடிநீரை வீணாக்காதீர், பாதை வளைந்து செல்கிறது, புல் தரையில் நடக்காதீர். ஸோ இப்போ நம்ம இந்த 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இப்போ இதற்கு ஏற்ற நம்ம தொடர் வந்து எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு பூக்கள் கொடுத்துருக்காங்களா, அது சம்மந்தப்பட்ட தொடர் எழுதி பூக்களை பறிக்காதீர். அடுத்து 2வது பாருங்கள், ஒரு தண்ணீர் வந்து வீணாகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் வந்து குடிநீரை வீணாக்காதீர். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பூக்களை பறிக்காதீர், 2வதுக்கு வந்து குடிநீரை வீணாக்காதீர். ஸோ எழுதிக்கோங்க பார்த்து. அடுத்து பாருங்கள், படித்து விடை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு பலகை மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அது கீழே வந்து நம்ம ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள். அடுத்த சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதுக. ஸோ இப்போ 2க்கும் ஆன்சர் பார்த்தலாம். பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஆன்சர் என்னதுன்னா வரிக்குள் வளைந்து. ஸோ வாழ்த்த 2 சொற்கள் தொடங்கியிருக்கா, ஒன்று வந்து வரிக்குள் வளைந்து. அடுத்து பாருங்கள், சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதுக. அதற்கான ஆன்சர் வந்து வாகனங்கள் நிறுத்தும் இடம். ஸோ இது எழுதுன்னு கிடையாது, நமக்கு மேலே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு தொடர் எழுதணும். ஸோ நான் வந்து என்ன தொடர் எழுதியிருக்கேன், வாகனங்கள் நிறுத்தும் இடம். ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ரீட் பண்ணி பார்க்கணும். முதல் டைம் படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ரெண்டாம் நேரம் படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அடுத்து 3ஆம் நேரம் படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி எழுதணும். எழுதிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம்.
பாருங்கள் இல் எழுத்தில் முடியும் சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் வரிசையில் இல்லுங்கிற எழுத்தில் முடியுது. அடுத்து புல் இல்லுங்கிற எழுத்தில் முடியுது. ஸோ 2 எழுதிக்கோங்க. அடுத்து செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு. இதற்கான ஆன்சர் பாருங்கள் புல் தரையில் புல் தரையில் நடக்காது. சேர்த்து எழுதிக்கோங்க. புல் தரையில் நடக்காது எழுதிக்கோங்க. அடுத்து பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு. இதற்கான ஆன்சர் வந்து குப்பைகளை இங்கே போடவும். குப்பைகளை இங்கே போடவும். ஸோ 3ஐயும் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து சொல்வதை எழுதுக சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து உங்கள் மிஸ்ஸு சொல்லுவாங்க, அதை கேட்டு நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து தொடர்புடைய சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். நமக்கு ஆமை வந்து எதில் இருக்கும்னா குளத்தில் இருக்கும். அந்த குளத்தில் என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். தண்ணீர் நமக்கு எப்படி கிடைக்குன்னா மழை பெய்யறதுனால கிடைக்கும். அந்த மழை எப்படி கிடைக்கும்? மேகம் வரனால கிடைக்கும். அந்த மேகத்தில் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? வானவில் இருக்கும். அந்த வானவில் வந்து வண்ணங்களாக இருக்கும். அந்த வண்ணங்களில் எப்படி இருக்கும்னா பூக்கள் இதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு 2 எதுவும் சொல்லியிருக்காங்க. அந்த பூக்கள் எப்படி இருக்கும்? நமக்கு வாசனையாக இருக்கும். அந்த வாசனைன்னு பார்த்திங்கன்னா கற்பூரம். ஸோ கற்பூரம் நமக்கு வந்து இவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ அதை வந்து எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் வாசனை கீழே நீங்கள் வந்து கற்பூரம் தான் எதுவும் கிடையாது. நீங்கள் சாம்பிராணி ஊதுபத்தி அது கூட எதுலாம் எழுதிக்கலாம். வேறு வாசனை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எறும்புக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எறும்பு எங்கே இருக்கும்னா இனிப்பு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இனிப்பு வந்து எது மூலியம் இருக்கும்னா சர்க்கரை தான் இருக்கும். அந்த சர்க்கரையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பலகாரம் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள் அந்த பலகாரங்கிறது வந்து நம்ம பலகாரத்தில் ஒன்று தான் என்னது லட்டு. அந்த லட்டு வந்து எந்த கலரில் இருக்கும்னா நமக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கிற நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா மாம்பழத்தை வந்து எழுதியிருக்கோம். மாம்பழங்கிறது என்னது? ஒரு பழங்கள் வகையை சார்ந்தது. இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சத்து வந்து கிடைக்கும். சத்து இருக்கலாம். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ நீங்கள் இதுக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் இதுதான் எதுவும் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி தொடர்புடைய சொற்களை வந்து வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் தொடர்ந்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. நீந்தும் நீந்தும் மீன் நீரில் உள்ளது. இதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 3 இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள் பறக்கும் பறக்கும் பறவை வானில் உள்ளது எழுதிக்கோங்க. பறக்கும் பறக்கும் பறவை வானில் உள்ளது. அடுத்து வந்து பூக்கும் பூக்கும் மலர்கள் எங்கே இருக்கும்? செடியில் உள்ளது. பூக்கும் பூக்கும் மலர்கள் செடியில் உள்ளது. அடுத்து பாருங்கள் துள்ளும் துள்ளும் தவளை குளத்தில் உள்ளது. அதுக்கடுத்து வந்து துள்ளும் துள்ளும் தவளை குளத்தில் உள்ளது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது என்ன செஞ்சுக்கோங்க? அப்படியே பார்த்து வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன செய்யணும்? நமக்கு வந்து இது பண்ணணும். அடுத்து சிந்தித்து விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பூங்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கும் தொடர்புடைய ஒரு அறிவிப்பு வந்து ஒரு 3 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த அறிவிப்பு வந்து நமக்கு வந்து இதில் 2ல் செட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். ஸோ அந்த ஈங்கிற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நமக்கு அடுத்த பேஜில் படித்து விடையெடுக விடையதார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதற்கான ஆன்சரை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.